2026 தேர்தலுக்கான வியூகங்களை அமைக்கும் பணிகளை தமிழக அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஆளுங்கட்சியான திமுக கட்சியை வலுப்படுத்தி தேர்தலை எதிர்கொள்ள பல்வேறு மாற்றங்களை திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகி வருகின்றன. கட்சியில் வரப்போகும் புதிய மாற்றம் நிர்வாகிகளின் ஒரு தரப்பினர் மத்தியில் வரவேற்பை பெற்றாலும் மறுதரப்பினரிடையே கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான முன்னெடுப்புகளை பிற கட்சிகளை முந்திக் கொண்டு திமுக முன்கூட்டியே தொடங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு கட்சியின் பல்வேறு அணிகளுடன் அக்குழு ஆலோசனையும் நடத்தி வருகிறது. ஒவ்வொரு அணியின் செயல்பாடு குறித்தும் விவாதிக்கப்பட்டு எதிர்வரும் தேர்தலுக்கு முன்பாக அணிகளை வலுப்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து திட்டமிடும் பணியில் ஒருங்கிணைப்பு குழு தீவிரம் காட்டி வருகிறது. ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர் உதயநிதி இடம்பெற்றிருப்பது இளைஞர் அணியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்திய போதிலும் சீனியர்கள் சற்று டல்லாகத்தான் உள்ளனராம். திமுகவில் வெகு வேகமான உதயநிதியின் வளர்ச்சியால் தாங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்ற அச்சம் சீனியர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. அதற்கேற்ற வகையில் கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது சீனியர்களை மேலும் கலக்கத்தில் ஆழ்த்தி உள்ளது. இந்த நிலையில் வெளிநாடு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பிய பின்னர் திமுக உள்கட்டமைப்பில் பல அதிரடி மாற்றங்கள் நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. திமுகவில் தற்போது அமைப்பு ரீதியாக 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு மாவட்ட செயலாளரின் கட்டுப்பாட்டில் 3 to 5 சட்டமன்ற தொகுதிகள் வரை இருக்கும் நிலையில் இதில் மாற்றம் கொண்டுவர திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் 117 மாவட்ட செயலாளர்கள் கொண்ட அமைப்பாக கட்சியின் கட்டமைப்பை மாற்றப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஏற்கனவே இருக்கும் மாவட்ட செயலாளர்களின் அதிகாரம் குறைக்கப்பட்டு புதிதாக மாவட்ட செயலாளர்கள் உருவாக்கப்படுவார்கள். அதோடு புதிதாக உருவாக்கப்படும் அமைப்பு ரீதியான மாவட்டங்களுக்கு இளைஞர் அணிக்கு கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் வெற்றி என்ற இலக்கை குறிவைத்து திமுக தலைமை போடும் கணக்கிற்கு இந்த மாற்றங்கள் கைகொடுக்கும் எனவும் அறிவாலய வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தற்போதிருக்கும் மாவட்ட செயலாளர்களை மாற்றாமல் அவர்களது அதிகாரத்தை குறைப்பது, அதே சமயம் அவர்களுக்கு விரைவில் ஓய்வளிக்கும் வகையில் இளைஞர்களை தயார் செய்வது என ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிக்க திட்டமிட்டுள்ளதாம் திமுக தலைமை. 2 தொகுதிகளுக்கு ஒருவர் பொறுப்பாளராக இருக்கும் பட்சத்தில் முழு கவனத்தையும் அந்த தொகுதிகள் மீது செலுத்த முடியும் என்பதோடு புதிதாக வரும் மாவட்ட செயலாளர்களும் ஏற்கனவே இருக்கும் மாவட்ட செயலாளர்களும் தங்கள் பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக முழு வீச்சில் பணியாற்றி வெற்றியை வசப்படுத்துவார்கள் என்பதே இதற்கான காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் திமுகவில் மாவட்ட செயலாளருக்கு அடுத்தபடியாக சிறப்பாக பணியாற்றும் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி பொறுப்பாளர்களில் தகுதியான நபர்களின் பட்டியல் தயாரிக்கும் பணி தொடங்கி உள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது நடைபெற்று வரும் அணி வாரியான ஆலோசனை கூட்டம் முடிந்த பின்னர் திமுக சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட ரீதியாக கட்சி நிர்வாகிகளை சந்திக்க உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தேர்தல் அறிவிப்புக்கு 6 மாதத்திற்கு முன்பே முடித்து அனைத்து தொகுதிகளையும் தன்வசப்படுத்திய திமுக அதே பாணியில் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை தொடங்கி உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை போலவே 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இந்த முன்னேற்பாடுகள் கட்சிக்கு பெரிதும் உதவும் என்றும் கட்சி தலைமை எதிர்பார்க்கும் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை கட்சியின் ஒரு தரப்பினரிடையே இருந்தாலும் கட்சியில் தங்களது நிலை என்ன ஆகுமோ என்ற அச்சமும் கவலையும் மறுதரப்பினர் மத்தியில் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.